Hello friends, welcome to Joe's Tamil Health and Beauty. கிட்ட பார்வை, தூர பார்வை, வயதாக கண் பார்வை மங்குதல், இதை எல்லாத்தையுமே நிரந்தரமாக சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கையான ஹோம் ரெமடியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பு. அதனால் 10/11 இந்த வீடியோவை நினச்சிடாம ஒரு முறை எனக்காக ஒரு வாரம் மட்டுமே தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கை கண்ட பலன் கிடைக்கும். இப்போ இந்த ரெமடி எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு நான் இன்னைக்கு ஆமணக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். சில இடங்களில் விளக்கெண்ணெய் சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவாங்க. இது நம்முடைய உடல் உஷ்ணத்தை குறைக்கும் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதையும் தாண்டி நம்முடைய கண் நரம்புகளுக்கு செல்லக்கூடிய அந்த நரம்புகளுடைய வலுவை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் அந்த கண் நரம்புகளுக்கு செல்லக்கூடிய அந்த ரத்த ஓட்டம் பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக கண் குறைபாடு ஏற்படும். அதாவது அந்த ரத்த ஓட்டம் வற்றி போயிருக்கும், இல்லைனா அதாவது ட்ரையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இல்லைனா அந்த நரம்புகள் தடைப்பட்டிருக்கும், ரத்த ஓட்டம் செல்லாமல் அந்த நரம்புகள் தடைப்பட்டிருக்கும். இந்த நேரங்களில் இந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தும் போது நிச்சயமாக அந்த ரத்த ஓட்டம் நல்லா அதிகரிக்கும் போது உங்களுடைய கண் பார்வை பழையபடி நல்லா தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஆமணக்கு எண்ணெய் எங்கே தடவணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்லும்போது சிரிப்பாக கூட வரலாம், ஆனால் அதுதான் உண்மையான விஷயம். ஒரு 2லேருந்து ஒரு 3 சொட்டு அளவுக்கு இந்த ஆமணக்கு எண்ணெய் எடுத்துக்கங்க. உங்களுடைய தொப்புளினுடைய நடுப்பகுதியில் கரெக்டாக விட்டுடுங்க. விட்டுட்டு தொப்புளினுடைய ஒரு அங்குலம் அளவுக்கு கரெக்டாக இந்த எண்ணெய் படுற மாதிரி நல்லா அழுத்தி ஒரு அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ச்சி விடுங்க. அந்த மாதிரி தேய்க்கும் போது நல்ல ஒரு அனல் பறக்கிற மாதிரி சூடு வெளிப்பட ஆரம்பிக்கும். நம்முடைய தாய் நம்ம பிறக்கும் போதே நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த தொப்புள் தான். இது நம்முடைய உடலினுடைய மைய பகுதியாக செயல்படும். நம்ம கருவில் இருக்கும் போதே நம்ம தாய் நமக்கு கொடுக்கக்கூடிய உணவு அந்த தொப்புள் வழியாக தான் நமக்கு சேர ஆரம்பிக்குது. இந்த தொப்புலிருந்து 72,000 கிளை நரம்புகள் நம்முடைய ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்கும் சென்றடையும். அதில் முக்கியமாக நம்மளுடைய கண்ணுக்கு செல்லக்கூடிய நரம்புகள். இந்த கண் நரம்புகள் வற்றிருந்தாலோ இல்லை கண் நரம்புகளில் வீக்கமோ இல்லை வலியோ ஏதாவது இருந்தாலோ இல்லைனா வலிமை குறைந்திருந்தாலோ வீக்னஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்தாலோ இந்த மாதிரி நம்ம எண்ணெய் வைக்கும்போது அந்த கண் நரம்புகளில் இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் சரியாகி நிச்சயமாக உங்களுக்கு கண் குறைபாடு அனைத்துமே சரியாகிடும். இது எவ்வளோ நாளைக்கு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 7 நாளைக்கு எனக்காக தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு பாருங்க. அதாவது நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 சொட்டு 3 சொட்டு நல்லா வச்சு அழுத்தமாக தேய்ச்சிருங்க. ஒரு அங்குலம் அளவுக்கு அழுத்தி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இரவு முழுவதுமே அப்படியே விட்டுருங்க. மறுநாள் காலையில் நீங்கள் எப்பயும் போல் குளிச்சிடலாம். இந்த மாதிரி தொடர்ந்து 7 நாள் பண்ணிட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். குறிப்பாக அந்த வயதாக அந்த கண் பார்வை மங்குது இல்லையா, அது எல்லாமே நல்லா தெளிவடைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு கிட்ட பார்வை தூர பார்வை இருக்குது அப்படின்னா தொடர்ந்து ஒரு 15 நாள் 20 நாளைக்கு ட்ரை பண்ணிட்டு பாருங்கள். நல்ல ஒரு பலன் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு அதிகமான குளிர்ச்சி உடம்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஆமணக்கு எண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தலாம். இது உங்களுடைய கண் குறைபாட்டை சரி செய்வதோடு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பித்த வெடிப்பு, கணையம் பிரச்சனை, இல்லைனா அதிகப்படியான முடி உதிர்வு இருக்கும், இல்லைனா மூட்டு வலி பிரச்சனை, உடல் நடுக்கம், சோம்பல் இருக்கும். இது எல்லாத்தையுமே சரி செய்யும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ரெமெடி இது. நான் அதுதான் ஏற்கனவே சொன்னேன். நம்மளுடைய தொப்புலேருந்து 72,000 கிளை நரம்புகள் நம்மளுடைய ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்கும் சென்றடையுது. அதனால் இந்த இடத்துல நீங்கள் நம்மளுடைய மைய பகுதியில் நீங்கள் எண்ணெய் வைக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்து உங்களால் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் கண் பார்வை தெளிவோடு இருக்க முடியும். நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.